நைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெய்லி சார்ட்டு இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே அப் ட்ரெண்டிங். மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கு ஒரு நல்ல சூப்பராக ஒரு ட்ரெண்டு போட்டிருக்கு. நாளைக்கு தான் முடிவாகும். நாளைக்கு ஒரு விட கீழே தான் இந்த ட்ரெண்டு இங்கே வரை வரும். இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுனா அப்புறம் ட்ரெண்டு நாளைக்கு தான் முடிவெடுப்போம். கீழே போகிறோமா மேலே போகிறோமான்ட்டு. ஆனால் கீழே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல டபுள் டாப் மாதிரி ஒரு ஒயிட் பார்ப்போம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம். 1 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பையாகி போயிடுச்சு. நாளைக்கு இதில் ஒரு இது இருக்குது. இதில் பை ஆயிடுச்சுன்னா அப்படி ட்ரெண்ட் அப்படியே அப் ட்ரெண்டாக மாறிடும். நம்ம இது கீழே தான் இறங்கும். இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி தெரியுது. இப்படி லைனை போட்டு வச்சுருந்தேன். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே, இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே எவ்வளோ தூரம் டார்கெட். ரெண்டுக்கும் சென்டராக உள்ள இடத்துல மார்க்கெட் நிற்குது. நாளைக்கு தெரிஞ்சிடும். பெரும்பாலும் டவுன் ட்ரெண்டு தான். 5 மினிட் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஃபைவ் மினிட்ல எனக்கு இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக். இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக்கு. இது பவர் இருக்காது, இருந்தாலும் பிரேக் அவுட் ஆனதுனால ஒரு 3/4 தூரம் போயிடுச்சு. இது 5 மினிட் கேண்டில். இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். இதுலேயே ஒரு ட்ரேடு எடுக்கிற மாதிரி தான் வருது. கரெக்டாக 10 லைனாக இருந்தாலும் ஒரு செல்லரு, ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு கரெக்டாக அந்த லைனை பிரேக் பண்ணல கீழே. அது சூப்பர் அப் ட்ரெண்ட். ஆனால் இதில் இந்த இது இருக்குது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டாலே ஓரளவு மேலே போயிடும். ஏன்னா கீழேருந்து தான் பையாகி மேலே வருது. அப்புறம் இப்படி போகுது. அதில் மட்டும்தான் ஒரு ட்ரேடு போட்டேன், நல்ல ட்ரேடு. 2 போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டேன். டார்கெட்னு இவ்வளோ தூரம் வச்சு, இதை இவ்வளோ தூரம் வச்சு அதுக்கு மேலே போச்சு. ஃபஸ்ட் டார்கெட் இது. அதில் ஒரு சப்போர்ட் எடுத்துரும் மேலே போயிடுச்சு. அப்புறம் செகண்ட் டார்கெட்டு எல்லாம் ஒரு 3/4 தூரம் வரும்போதே எக்ஸிட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டு அவ்வளோ தூரம் இங்கேருந்து போகும்போதே மார்க்கெட்டு அப்படியே லோவாகவே போக ஆரம்பிச்சிச்சு. இப்படி மேலே போன பிறகு திரும்ப இந்த லைனை பிரேக் பண்ணக்கூடாது. நான் அதை கால்குலேட் செல்லர் ஓப்பனாக பிரேக் பண்ணிட்டுனா திரும்ப மேலே போனாலும் பெரிய அளவில் பிக்கப் ஆகாது.
போகுது போகுது வேறு அடுத்தப்போ இந்த செல்லர் ஓப்பன் ஆகும். நம்ம இங்கே வரையும் இது வரையும் கீழே பிரேக் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்டு. கீழே வந்துட்டு திரும்ப உள்ளே போகும்போது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அந்த ரெட்டுக்கு அப்புறம் இந்த கேண்டில் வந்த பிறகு ஒரு என்ட்ரி போடலாம். ஏன்னா ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. அது வேறு ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்குது. அப்போ மேலே தான் போவோம் அப்படின்னு என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் அந்த செல்லர் ஓப்பன்லாம் பிரேக் பண்ணி உள்ளே வந்துருச்சா இனி மார்க்கெட்டு அவ்வளோவா பை ஆகாது. கடைசி ஓப்பனும் பிரேக் பண்ணாலும் ட்ரெண்டு மாறும். இது ட்ரெண்டு. இப்போ இது உள்ளே போயிடுச்சு, திரும்ப ரிட்டர்ன் ஆகி இதுக்கு கடைசி கேண்டில் இது பிரேக் பண்ணி உள்ளே வந்துடுச்சு. அப்போ ட்ரெண்டு மாறுது. இதுக்கு பிறகு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக மாறுது. இந்த மாதிரி வந்துட்டனால இதுக்கு பிறகு ட்ரேடே எடுக்கக்கூடாது. எப்படி நம்ம ப்ரீமியத்தை கரைச்சிடும், லாஸ் பண்ணி விட்டுரும். இப்போ இது கீழேருந்து மேலே போகுது, திரும்ப கீழே வருது. இது ஒரு சப்போர்ட்டு. எப்போ பை ஆகணும்னா இப்போ இது கீழே பிரேக் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குன்னு சொல்லி இந்த ட்ரெண்டு மேலே போனால் இதுதான் கடைசி கேண்டில். இதுக்கு உள்ளே நின்றுருக்கலாம். மேலே போகுது. இது ஒரு மாதிரி கரெக்ஷன். மேலேயும் பிரேக் பண்ணோம், கீழேயும் பிரேக் பண்ணோம். அப்போ நேரம் ட்ரெண்டு எங்கேயும் போகாது. கீழே போன மாதிரி காமிக்கிட்டு திரும்ப மேலே போயிட்டே இருக்கும். இப்போ இது அப் ட்ரெண்டுன்னு காமிக்குது. திரும்ப கீழே வந்து இதில் ஒரு கடைசி கேண்டில் தான் இருக்குது. அதை இப்போ கீழே பிரேக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து போச்சு. இது மேலே போய் இந்த லைனை இதுதான் கடைசி கேண்டில். இதே பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி காமிக்குது. அப்போ மேலே போய்ட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. மேலே போகாது. இப்போ இது எப்படி மேலே போகணும்னா இது கடைசி கேண்டில் இருக்குன்னா அதுக்கு மேலேயே பை ஆகணும். இந்த கேண்டிலுக்கு மேலேயே பை ஆகிடுனா அப்போ அப் ட்ரெண்டாக மாறிடும். இதை கீழே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்போ இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். ட்ரெண்டு மாறாது, கரெக்ஷன்லேயே ஓடிட்டுடும். இன்னும் இது மேலே போகுது. இந்த இதுதான் கடைசி கேண்டில். அதை பிரேக் பண்ணி உள்ளே போயிடுச்சு. திரும்ப கீழே இறங்குது. இது கடைசி கேண்டில். உள்ளே போயிட்டனாலே அப்போ இனி ட்ரெண்டு கரெக்ஷனில் தான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ இது போகுது. இது கடைசி கேண்டில். அதை கீழே பிரேக் பண்ணி போயிடுச்சு. திரும்ப உள்ளே போகுது. பிரேக் பண்ணாலும் திரும்ப உள்ளே போகுது. இது கடைசி கேண்டில். இப்போ அதை பிரேக் பண்ணி உள்ளே போடும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு இனி உள்ளே போகாது. இனி இந்த பையர் ஓப்பன்லாம் லைன் போடணும். இதெல்லாம் கடைசி கேண்டில். அது பிரேக் பண்ணால் தான் உள்ளே போவோம். இனி அப்படியே கீழே தான் போகும். இனி இப்போ இந்த கேண்டில் ரிஜெக்ட் போட்டு மேலே போய் இந்த இதில் பாருங்கள் கரெக்டாக அந்த லைன்லேயே அப்படியே டச் பண்ணிருக்கேன். கரெக்டாக அங்கே வெயில் லைனில் பையர் ஓப்பனை தொட்டுட்டு கீழே வந்திருக்கு. இந்த கேண்டில் ரிஜெக்ட் கேண்டில். இனி இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே போய் பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். இது பிரேக் ஆகாது. இனி கீழே தான் இருக்கும். எப்போ இந்த ட்ரெண்டை கடைசி கேண்டில் பிரேக் பண்ணாமல் கீழே இறங்குதோ அதுக்கப்புறம் ட்ரெண்டும் மாறாது. அதுக்கப்புறம் இங்கே இடம் திரும்புறதுக்கு இடம் இருந்தால் தான் திரும்பி அதுக்கப்புறம் மேலே போகும். அது வரையும் கரெக்ஷன் தான். இது அவ்வளோ கரெக்ஷன். இந்த பாக்ஸு ஃபுல்லாக கரெக்ஷன். இதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் நடந்துச்சு. மார்க்கெட்டு துவைச்சி எடுத்துருக்கோம். ஒரு என்ட்ரி, நல்ல என்ட்ரினா இந்த இதுலேருந்து இவ்வளோ தூரம். ஃபஸ்ட்டு என்ட்ரி, ஓப்பன் என்ட்ரி. இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு ரெட்டு, அதுக்கு மேலே பையர் இருக்கான், செல்லர் இருக்கான். இது என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஒரு என்ட்ரி தான் சூப்பர் என்ட்ரி. இப்படி பார்த்து என்ட்ரி எடுங்க. நாளைக்கு டவுனு தான் மார்க்கெட்டு ருபிலாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி கூட 2 பைசா எவ்வளோ குறைஞ்சிச்சு பார்ப்போம். நிர்மலா சீதாராமன் வேறு மாற்ற போகிறாங்க நிதி அமைச்சரை. ஏன்னா இந்தியன் ருபி ரொம்ப சரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மாற்றினதுக்கு அப்புறம் போன்ட்ட ஏதோ மார்க்கெட்டில் பெரிய மூவ் வருதப்போ
அவங்க நல்ல ஆள் தான், இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ருபியை ஸ்ட்ரென்த்து படுத்துகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அவங்ககிட்ட. அவங்க வந்ததுலேருந்தே ஃபுல்லாக இறங்கிட்டு தான் இருக்குது, எங்கேயோ போயிடுச்சு. எல்லாத்தையும் சரி பண்ண தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டு மேலே போகும். அதுக்காண்டி நல்லவங்களாக இருந்துட்டால் மட்டும் மார்க்கெட்டு மேலே போகாது, அந்த திறமை வேணும். நம்ம நாட்டு ருபியை மேலே ஏற்றுற அளவுக்கு அந்த திறமை இருந்தால் தான் ஜெயிக்கும், நேர்மையாக இருந்தால் மட்டும் ஜெயிக்காது. சரி பார்ப்போம், அடுத்த கவர்னர் வந்து அடுத்த நிதியமைச்சர் வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சரி, இந்த மாதிரி பார்த்து ட்ரேட் எடுப்போம்.